வெல்கம் டு உமா சமையல். நான் இப்போ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். களைஞ்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்கிறேன். இது 200 கிராம் இந்த அரிசி. அரிசி நல்லா களைஞ்சிட்டேன், ஊற வைக்கிறேன். அரிசி ஊற வச்சுருக்கேன், ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ ஜலம் நல்லா சூடாகிடுது. பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுருக்கேன். அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு தேவையான உப்பு சால்ட்டு போடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கிறது, போட்டு விட்றேன். இதை வந்துடுத்து பாருங்கள், நல்லா அமுங்கிறது போதும். ரொம்ப குழையக்கூடாது, அப்புறம் நம்ம வெஜிடபிளோட வேற போட்டு கொஞ்சம் கலருவோம், அப்போ வேற வந்துடும். அதனால் இப்போ வடிய வச்சுடுறேன். சாதம் நல்லா வடிய வச்சுட்டேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் ரைஸ் பண்ணுறதுக்கு. இந்த கரண்டியால் ஒரு கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட்றேன். ஆயில் சூடாகிட்டு பிரிஞ்சி இலை போடுறேன், ஒரு 3 போடுறேன். 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு, ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான், இதால் 1 போட்டிருக்கேன். அதுமாரி பூண்டு பேஸ்ட். நான் இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக வச்சுக்கிற காரணம், இப்போ பொங்கல் பண்ணுறோன்னா இஞ்சி மட்டும்தான் தேவைப்படும், அதனால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு தான். வெங்காயம் பாதி வதக்கிட்டு இப்போ பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, பீன்ஸு போடுறேன். அப்புறம் கேரட்டு, 2 கேரட்டு, பீன்ஸு ஒரு கொத்து போட்டிருக்கேன். அதுமாரி குடமிளகா எல்லோ கலர் 1/2 போட்டிருக்கேன். ரெட்டு க்ரீன் எந்த குடமிளகா வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கேபேஜ் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி பீஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டு விட்றேன். அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட் பொடி உப்பு போடுறேன். ஏன்னா சாத்தில் வேறு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், வேணா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1/2 வேக்காடு வந்தால் போதும், ஃபுல்லாக குழைய வேகக்கூடாது. அப்போ தான் சாதம் உதிராகவும் இருக்கும். சாதத்தோடு வேறு வேக வைக்க கலர போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி நல்லா வெந்துடுத்து, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பெப்பர் பொடி போடுறேன், 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான், அதில் போடுறேன். இதுக்கு காரத்துக்கு இந்த பெப்பர் தான். இப்போ உதிராக வடித்து வச்ச சாதத்தை போடுறேன் அதில். சாதம் நல்லா ஆயிடுத்து. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ லஞ்சுக்கு, குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டலாம், நல்லா சௌகரியமாக இருக்கும்.